என்ன சார் ஏதோ தேடிட்டு இருக்க போல இருக்கு. தூங்கிட்டீங்களா? ஆமா. முழிச்சுக்கோங்க. ஏரியா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. செட்டிநாடுல வித் லைனிங் குர்த்திஸ் எடுத்துறோம் அப்படின்ட்டு. செட்டிநாடுல குர்த்திஸ் லைனிங் வந்துச்சு. மேக்ஸிமம் சோல்ட் அவுட் ஆக போகுது. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறீங்க. அதனால வந்து இருக்கிற கலெக்ஷன்ஸ்ல வந்து கலர்ஃபுல்லா காட்டினிருக்கேன். சரி பார்க்கலாமா? இந்த பாருங்களேன் கலர்ஃபுல்லா. இது என்ன ஃபேப்ரிக்? செட்டிநாடு குர்த்திஸ் 2 பீஸ் 3 பீஸ் அப்படினுவாங்க. இது குர்த்திஸ்ல வித் லைனிங்ல. சோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இல்லீங்களா? வித்அவுட் லைனிங்ல இருந்தாச்சு. நிறைய பேர் கேட்டாச்சு. வித் லைனிங் எடுத்தவங்க சோ லைனிங்ல எடுத்து வந்திருக்கோம் நிறைய பேருக்காகவே. சரியா? சோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வித் லைனிங் எடுத்துட்டு வந்திருக்கீங்க இல்லீங்களா? ஓகே. அதுமே காட்டன் லைனிங்குங்க. இந்த பாருங்களேன் இதெல்லாம் வந்து கலர்ஸ். இந்த பாருங்க சார் கலரே சூப்பரா இருக்கு சார். கலர்ஸ் பாக்குறதுக்கே கண் குளிர்ச்சியா இருக்கு. ஆமா கலர் குடி சூப்பரா இருக்கு. கலர் நல்லா இருக்கணும்னு தான் கலர்ஃபுல்லா எடுத்து வருவோம். நீங்க என்ன மேடம்? நான் ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருந்தேன் லேடிஸ் கலர் வந்து நிறைய வந்து கலர்ஃபுல்லா தெரியும். ஆமா மென்ஸை விட லேடிஸ்க்கு வந்து கலர் அப்சார்ப்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஆமா அதனால வந்து கலர்ஃபுல்லா உங்களுக்கு தெரியும். அதனால பர்ச்சேசிங் வரும்போது லேடிஸை கூட்டிட்டு வாங்க. ஆமா 100% அவங்க கலர்ஃபுல்லா நிறைய கலர். உங்களுக்கு 10 கலர் தெரிஞ்சா எங்களுக்கு 20 கலரா தெரியும். அப்படியா? ஐயோ பாத்து பாருங்க இது கலெக்ஷன்ஸ். சூப்பரா இருக்கு. கலர் பிரிச்சேன் நான் 2-3 கலர்ஸ். சோ இதெல்லாம் கலர்ஸ். ஏன் சார் இப்படி பண்றீங்க? பாதி ஐட்டம் காலி பண்ண பிறகு வீடியோ எடுக்கிறீங்க. நீங்க நான் கூப்பிட்ட டைம்ல நீங்க வீடியோ எடுக்க வரல. நீங்க வேற நான் வர வரைக்கும் நீங்க ஐட்டம் வச்சிருக்கணும் இல்லீங்களா? ஆமா வச்சிருக்கணும். கரெக்ட் தான். என்னோட தப்பு. ஏன்னா கஸ்டமர் கேட்டாங்க கொடுத்துட்டா பாருங்களா. வாபஸ் வச்சுட்டா வர வச்சிடுங்க. ஐயோ காமெடி. இது பார்டர் இல்லீங்களா? சோ பார்டர் வித் பாம் டிசைன் கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. கீழயும் பார்டர் வரும். சோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 42 லெந்த்ல கொண்டு வந்திருக்காங்க. வித் பாக்கெட் வரும் வித் லைனிங். அதுவும் காட்டன் லைனிங் இல்லீங்களா? பாருங்க லைன் முட்டி கீழ தான் இருக்கு. நிறைய பேர் முட்டிக்கு வருது. நான் வந்து 172 நினைக்கிறேன் ஹைட். 172 ஷோல்டர் வச்சு நான் காட்டினிருக்கேன் இங்க. சரியா? மீதி பேருக்கு எனக்கு தெரியும். சரியா? இன்னொரு கலர் காட்டிடுறேன் உங்களுக்கு பாருங்களேன். தெரியுதா? வாவ் சூப்பர் சார். ப்ளூ கலர் இல்லீங்களா? ஆமா ப்ளூ கலர். தெரியுதா? தெரியும் சார். ஓகே மேடம். பாருங்க இதுல கலர்ஸ் எவ்வளவு வேணாலும் அவைலபிலிட்டி இருக்கு. இது ஒரு கலர். சோ இருக்கும்போது வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப டிமாண்டான கலெக்ஷன். வித்தின் 1 or 2 டேஸ்ல காலி ஆயிடும். சோ மிஸ் பண்ணாதீங்க. ஆமா அப்படியே வாங்க மேடம். என்ன பேரு ஓணம் கலெக்ஷன் கேட்டீங்க சார். ஓணம் கலெக்ஷனா? ஓணம் கலெக்ஷன் என்ன சார் இது? என்ன ஃபேப்ரிக் சார் இது? டஸ்ஸர். ஓ பாக்கிறதுக்கு எல்லாமே ஒரே கலர்ல இருக்க மாதிரி இருக்கு. கலர் இருக்குதா? கலர்ஃபுல்லா இருக்குது மேடம். இங்க பாருங்க. கலர்ஃபுல் இங்க பாருங்க. கலர்ஃபுல் சிலுக்கா அப்படின ஒரு சாங் வரும் தெலுங்குல. அந்த மாதிரி இருக்கு. ஆமா இங்க பாருங்க. ஓகே. ஓணம் கலெக்ஷன்ஸ். ஓணம் ஸ்பெஷல் இல்லீங்களா? குர்த்திஸ் வித் லைனிங் கலெக்ஷன்ஸ் இருக்கா சார் இப்போ ஓணம் கலெக்ஷன்ஸ்? இங்க பாருங்க. ஓகே. அங்க நின்னு இல்ல எனக்கு சைடுல தெரியுது காமிச்சிட்டு தான் இருக்கேன். சரி. அப்புறம் நிறைய பேர் கேட்றீங்க ராசில்க் அதுவும் காலி பண்ணினா வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நீங்க காலி ராசில்க் அப்படின்றாங்களா? நீங்க எடுக்கிறீங்க. காலி எதுவும் பண்ணலாம் மேடம். நீங்க காலின்னு சொல்லாதீங்க. காலி என்ன கிடையாது. இல்ல இருக்குது. என்ன சார் நேத்து பாக்கும்போது எவ்வளவு குவாண்டிட்டி இருந்தது. அது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டர் மேடம். எவ்வளவு வட்டு அந்த கஸ்டமர் கேட்கும்போது நான் கொடுத்ததாகணும். கஸ்டமர் வந்திருக்காங்க ஆல்ரெடி குரூப்லயும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். இதை பாருங்க கலர் நீங்க கேட்டிருந்தீங்க என்னென்ன இருக்கு இல்ல அப்படின்னு. இங்க பாருங்க கடவுளே பாத்து தலைமையில போட்ட மாதிரி இருக்கு. பிளாக் கேட்டிருந்தாங்க போன வாட்டி. பிளாக்ல பாருங்களா பிளாக். இங்க வாங்க நீங்க என்ன நீட்டா இருந்தா அப்படி சார் இங்க காட்டுங்க. ப்ளூல பிங்க் பர்பிள் இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிங்க் கிரீன்ல இருக்குதா? ப்ளூல இருக்குதா? ஓகே. இதெல்லாம் கலர்லாம் இல்லையா? அதெல்லாம் ராசிலுக்கு என்ன சொல்றது பிளாக்ல ஓபன் பண்ணி காட்டுற பாருங்க. குவாட் செட்டுங்களா சார் இது? ஆமா குவாட் செட் வித் லைனிங்கா? வித் லைனிங் குவாட் செட்ஸ். ஓ இங்கலாம் இருக்கா கலர்ஸ்? ஆமா இங்கலாம் இருக்கு. நீங்க புரிய வட்டி காலின்றீங்க. நீங்க இல்ல நேத்து பாக்கும்போது ஃபுல்லா இருந்தது. நேத்து பாக்கும்போது இன்னைக்கு பாக்கும்போது ஃபுல்லா தான் இருக்குது. ஆர்டர் வந்து இருக்கு போயினே இருக்குது. சோ இது என்ன ஸ்டேபிள் கிடையாது பிசினஸ் இது. ஓகே. இன்னைக்கு வந்தா இன்னைக்கே ஆயிரும். இன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சிருக்கு கிடையாது. நாளைக்கு கூட சாப்பிடணும் இல்லையா? நாளைக்கு வரும். அதுக்காக வந்து சொல்ல விட்டலாம் ஆயிராது. நாளைக்கு வரும் நாளானிக்கு வரும் அதுக்கு மேல வரும் எல்லாம் வந்துனே இருக்கும். ஆனா நீங்க வாங்குறது நீங்க சேல் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். ஓகே. இது வந்து குவாட் செட்ஸ். என்ன செட்ஸ்? குவாட் செட்ஸ் ராசில்க்ல. சோ 3 பீஸ்ல வந்து ஒரு கலர் இருக்குது. அதெல்லாம் சோல்ட் அவுட். 3 பீஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ இதே பிளாக்ல வந்து ஏதோ அந்த சைடு கொஞ்சம் கலர்ஃபுல்லா தெரியுது. அது 1-2 காமிங்க. காட்றேன் மேடம். நீங்க என்ன மேடம் இப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க. ராசில்க் 3 பீஸ் செட் வருமா சார் ஸ்டாக்? ராசில்க் 2 பீஸ் செட்
நாளானிக்கு வரும் மேடம். நாளானிக்கு போடுறோம் மேடம் பல்கா பாருங்க. இது வந்து 3 பீஸ் செட்டு. இது துப்பட்டா. ஓகே பாருங்களேன், நிறைய பேருக்கு மேட்ரே தெரிய மாட்டேங்குது. கம்மியா கிடைக்குது, அங்கே கிடைக்குது, இங்கே கிடைக்குது, எங்கேயாவது கிடைக்கட்டும். ஓகேவா? குவாலிட்டி நல்லா இருக்குது, எல்லாமே நிறைய இருக்குது. இதுலயே லைனிங் வெர்டிகல் லைன்ஸ் இருக்கும், ஹாரிசான்டல் லைன்ஸ் இருக்கும், புட்டா இருக்கும், நிறைய இருக்குது. வித் லைனிங் இருக்கு, வித்தவுட் லைனிங். நிறைய பேர் சொல்றாங்க சார் அங்க அவ்வளவு கிடைக்குது, இங்க எல்லாமே கிடைக்குது. சச்சின் தோனி ஆக முடியாது, தோனி வந்து கோலி ஆக முடியாது, கோலி வந்து இன்னொரு ஆள் ஆக முடியாது, ரொனால்டோ கூட ஆக முடியாது. ரொனால்டி தான், மெஸ்ஸி தான். ஓகே, சோ இப்போ என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, இந்த ஃபேப்ரிக்ல வந்து ஹேண்ட்லூம் ஆவறதுனால வந்து ஹாரிசான்டல் வெர்டிகல் ரெண்டுமே இருக்குன்றீங்க. அதுதான் சொல்றது. ஒரு பிராண்ட் பேர் எடுக்குது இல்ல ஒரு குவாலிட்டி எடுக்குதுன்னா கம்பேரிசன் அதர் பர்சன்ஸ் கிட்ட பண்ண கூடாது. அது வேற மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க கம்மியா ஜாஸ்தியா நீங்க நினைச்சுக்கிறீங்க, அதெல்லாம் வந்து வேற. ஓகே, அதுமே கிட்ட டிபெண்ட் அபான் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க, அதுக்கு அப்புறம் ஓகே. சோ இந்த மாதிரி வந்து ராசிலுக்கு 3 பீஸ் செட் வருது. யார் குரூப்ல இருக்காங்களோ, ஏன் கஸ்டமர்ஸ்க்கு தெரியும் அவங்களுக்கு என்ன எப்படி குடுக்குறாங்கன்ட்டு. சோ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கினாலே போதும். நிறைய புதுசா பாக்குறவங்களுக்கு வந்து நான் ஏன் இதெல்லாம் சாம்பிள் காட்டினிருக்கேன். இத பாருங்களேன், செட்டிநாடு இது 3 பீஸ் செட்ஸ். சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வரும். ஓகேவா? இப்போதைக்கு இந்த கலர் இருக்குது, கலர்ஸ் வரும். இதெல்லாம் 2 டேஸ்ல வரும் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி தான் இருக்கு. டே பை டேலி பொண்ணு இருக்குது, அதே மாதிரி காலி ஆயினே இருக்கு. ஓகே, வந்துட்டே இருக்கு, காலி ஆயிட்டே இருக்கு. இதுக்கு என்ன இருக்கிற டிமாண்ட் எதுக்குமே இல்லாத மாதிரி இருக்கே. டிமாண்ட் இருக்குது. இந்த பாருங்களேன். சூப்பர் சார். தெரியுதா இல்லையா? ஓகே, 3 பீஸ் செட். துப்பட்டாவும் ரொம்ப லெந்தா இருக்கு இல்லீங்களா? சோ இந்த மாதிரி செட்டிநாடு 3 பீஸ் செட் ஆச்சு. அது விட்டுருங்க, இங்க வாங்க. நிறைய பேருக்கு வந்து ஃபாரின் கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்கு ஆர்கன்ஜா டிஜிட்டல் டிஷ்யூ. சோ டிஜிட்டல் டிஷ்யூல நிறைய, ஏன்னா இது only ஃபாரின் கஸ்டமர் தான் வாங்குறாங்களா? ஃபாரின் கஸ்டமர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஹார்ட் டச்சிங். ஒரு ஆளு ஒரு இடத்துக்கு போய் சேர்றாங்க அப்படின்னா பெருமையா தானே. கோலி கிரேட் ஆனா, அதே மாதிரி சச்சின் கிரேட் ஆனா, ஃபாரினும் ஒரு கிரேட் தான். இங்க இருந்து நம்ம போக முடியாது, அவங்க இருக்காங்க, நல்லபடியா இருக்கட்டும், நல்லவங்க தானே. இங்க போய் அங்க செட்டில் ஆகுறாங்கன்னா அவங்க சம் கேப்பபிலிட்டி வச்சு தானே போறாங்க. 100% கரெக்ட். நீங்க பெங்களூர்ல வந்து இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு கிரேட், வில்லேஜ்ல இருக்கிறாங்க அவர் கிரேட், எல்லாமே கிரேட் தான். இங்க யாருமே நான் கிரேட் யாருமே கிடையாது, எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போனா ஃபுல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த பாருங்க, டிஜிட்டல் டிஷ்யூ 2 பீஸ் செட் இல்லீங்களா? டிஜிட்டல் டிஷ்யூ 2 பீஸ் செட். ஓகே, ஓகேங்களா? சோ நிறைய க்ளோஸ் டமடமா சவுண்ட் வருது. க்ளோஸ் அவுட் டைம் ஆச்சு இல்லீங்களா? அந்த வந்து இங்க வாங்க. காலையிலே வந்திருந்தா சரியா போயிருக்கும், ফুল வீடியோ அது வந்திருக்கும். சரியா? அப்புறம் காட்டன்ல கேட்டிருந்தாங்க, காட்டன்ல 3 பீஸ் செட்ஸ். ஓகே, என்ன சார் yellow கலர் எடுத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்ச கலரா? என்ன மேடம் yellow எப்படி சொல்லிட்டீங்களா? yellow டட்டி ஃபெல்லோன்னு சொல்வாங்க எங்க பையன். மேடம் ஜி காமெடி அடிக்கிற நான் தான் கிடைச்சேன் உங்களுக்கு. அந்த ஹல்தி ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும். ஆமா, இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. அத போயிட்டு நீங்க என்னமோ சொல்றீங்க. கலம்கரியா சார்? கலம்கரி காட்டன்ல இந்த மாதிரி கலெக்ஷன். இந்த பாருங்க லென்த் கூட எவ்வளவு இருக்கும் பாருங்க. ஒரு ஊஞ்சல் கட்டி குழந்தைய ஊஞ்சல் போடலாம். எவ்வளவு லென்த் இருக்கு பாருங்க. நான் புடிச்சு நிக்கிக்கமா பார்த்து பாதி சாரி வரும் இல்லீங்களா? பாதி சாரி வரும். இங்க வரையும் இருக்குது. சோ இந்த மாதிரி வந்து காட்டன்ல 3 பீஸ் செட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நிறைய ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சோ ஃபெஸ்டிவல்ல நிறைய பேர் என்னப்பா நீ எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி போட்டு இருக்க, ஃபெஸ்டிவல் என்ன ஃபெஸ்டிவல் இருக்கு மேடம். ஃபெஸ்டிவல் இந்த பாருங்க, இது இதுக்கு கூட ஓணம்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஆமா, ரோமன் ஷிம்மர் ரோமர் சில்க் வித் லைனிங் குவாட் செட்ஸ். எவ்வளவு சார் காஸ்ட் வரும் இது? 550 ரேஞ்ச் வரும் மேம். only 550யா? பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. வித் லைனிங் இல்லீங்களா? லைனிங் இது குவாட் செட்ஸ் வித்தவுட் லைனிங்ல இருக்குது. அதெல்லாமே மேக்ஸிமம் சொல்றேன். இதுல வந்து வித் லைனிங். சோ இதுலயும் கொஞ்சம் இருக்குது கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. பாருங்க அவங்க சொல்றாங்க என்ன 1 2 எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நிறைய இருக்குது. இருக்கு குவாண்டிட்டி. ஓகே சார், எனக்கு புரியுது, இருக்குது. நான் தான் டெய்லி வரேனே, வீடியோ இருக்கு. நீங்க வர்றீங்க, நிறைய பேர் தெரிய மாட்டேன்ல. போட்டோ உடனே நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, போட்டோ உடனே சோல்ட் அவுட் ஆன்றா, நீ என்ன பைத்துக்காரனா அப்படின்னு நினைக்கிறான். நான் பைத்துக்காரன் ஒண்ணும் இல்ல, உங்கள நீங்களே திட்டிக்கிறீங்க. சூப்பரா இருக்கு. போட்டோ உடனே நான் போட்டு இன்னும் 5 நிமிஷம் ஆகல 10 நிமிஷம் ஆகல. என்ன இப்ப நாங்க போடுறோம் குரூப்ல போடும்போது இந்த மாதிரி கலர்ல
அவன் ஷாப் வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவான், இந்த மாதிரில பிடிச்சிருக்குது எனக்கு இதெல்லாம் 3 கலர் கொடுங்க, இது ஓ அந்த மாதிரி சேம் கொடுப்பீங்களா? சேம் டிசைன் சேம் கலர்ல 3 செட் மீன்ஸ் 1 2 3 பண்டல் 3 பண்டல் செட் மீன்ஸ் பண்டல். ஓகே 3 பண்டல் கொடுத்தாங்க. ஒரு கஸ்டமர் எடுத்துட்டாங்க. சோ இன்னொரு கஸ்டமர் 1 கேட்டாங்க, 1 கொடுத்துட்டோம். இன்னொரு கஸ்டமர் இன்னொன்னு கேட்டாரு, கொடுத்துட்டோம். அப்ப 3 பேர்ல எவ்வளவு செட் போச்சு? 5 பண்டல் போச்சு. இன்னும் ஆல்ரெடி வந்து 20 பண்டல் இங்க இருக்குது. 3 பண்டல் இங்க பாருங்க, 3 பண்டல் இருக்குது. சோ நாங்க அப்படி குடுத்துட்டு வரோம் பில் போட்டு. ஓகே அப்ப உங்க டர்னோவர் வரும்போது நெக்ஸ்ட் டைம் பில் போடும்போது எனக்கு ஒரு வீடியோ காமிங்க பார்க்கலாம். பில் போடும்போதா சரி, அதுவும் ஒன்னு வீடியோ எடுத்துட்டா போச்சு. சோ அந்த மாதிரி இந்த அப்பாவது நம்பறாங்களா பார்க்கலாம். அத விட்டு நாங்க போட்ட உடனே என்னப்பா இவன் வந்து அந்த மாதிரி கிடையாது. இருக்கும்போது பாருங்களேன் குவாண்டிட்டி காட்டினிருக்கு. நான் இன்னும் போய் ஒன்று வீடியோ எடுக்கல. நான் வந்து ஸ்டேட்டஸ்க்காகவோ எனக்கு பெருமைக்காகவோ நான் அதான் வீடியோ எடுக்கிறேன். இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறோன்னா இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அது நீங்க வாங்கி ஒண்ணு இல்ல மேடம், சிம்பிள் லாஜிக். வரணும் ஷாப்புக்கு வரணும். ஓகேவா? பார்க்கணும் என்னென்ன இருக்குது கலெக்ஷன் உங்க கிட்ட இருக்கிறது, உங்க நியர்பை என்னென்ன சர்க்கிள்ல இருக்கு, அது இல்லாம என்ன இருக்குது கலெக்ஷன்ஸ் நிறைய என்ன இன்ஸ்டாகிராம்ல போட்டுன்னு இருக்கேன், என்ன ட்ரெண்ட் ஆயின்னு இருக்கு, அதை கண்டுபிடிங்க, அதை வாங்க. உங்க கிட்ட வந்து ஃபீல் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், எந்தெந்த மாதிரி குவாலிட்டி இருக்கா, இந்த மாதிரிலாம் வந்து நான் பண்ணமா, டிஃப்ரெண்டா பண்ணாதான் நாங்க சொல்றோம் இது பண்ணுங்கப்பா, டிஃபரெண்டா பண்ணுங்கப்பா அப்படின்றோம். அதுவும் இல்லாம ஸ்டிச்சிங் குவாலிட்டி கூட இருக்கும் இல்லைங்களா? நிறைய பாக்குவீங்க. சோ நாங்க என்னன்னா டிசைன்ஸ், டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி போங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லபடியா சேல் ஆகும். சோ நான் என்ன தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நான் சொல்றது உண்மை சொன்னேன். அது உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு நல்லதா எடுத்துக்கிறீங்க, நான் நல்லது, கெட்டதா எடுத்துக்கினா கெட்டது. நான் இருக்கிற ஃபேக்ட் சொல்றேன். இதெல்லாம் வந்து இக்கத்து 3 பீஸ் செட் வித் லைனிங். ஓகேவா? இக்கத்து 3 பீஸ் செட் வித் லைனிங். கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. சோ இங்க பார்க்கலாம், சோ இங்க பார்க்கலாம். ஓகே இக்கத்து 3 பீஸ்ல ஓகே இங்க இருக்குது. இங்க பாருங்க, இங்க இன்சைட் காட்டுக்கலாம். ஓகே சோ இது ஆர்டர் வந்து இருக்கும். அதே மாதிரி வேட்டிகன் 3 பீஸ் செட்ஸ் இப்போ இந்த அப்கமிங் டேஸ் வந்து வேட்டிகன்ல ஃபேமஸ் ஆகும். சோ வேட்டிகன்ல இது 3 பீஸ் செட்ஸ் இது. சோ உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அங்க பாருங்களேன், சிம்பிள் லாஜிக். ஓகேவா? ஷாப் வைக்கிறவங்க 4 பேர் எப்படியோ விசாரிப்பீங்க. அதே மாதிரி தேடின்னு இருப்பீங்க எங்கேயோ எங்க பக்கத்துல ஷாப்லயோ இல்ல அங்க நியர் பையனோ. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஒரு நாள் ஏறி இங்க வந்துடணும், பார்க்கணும், மெட்டீரியல் குவாலிட்டி உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குதா பாருங்க. ஒரு வாட்டி வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு ஃபீலிங் வரும். ஓகேவா? நாங்க இன்னும் ரொம்ப தூரத்துல எல்லாம் கிடையாது. ஒரு அப்படி ஏறினா இப்படி வந்து இறங்கலாம். வந்த உடனே ஒரு கால் அடிங்க. என்ன கஷ்டோட கொஞ்சம் ஒரு 11 o'clock ஓப்பன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் முன்னாடி எங்களுக்கு டிராவல். நாங்க எல்லாம் 8 மணிக்கெல்லாம் இங்க வர்றோம். நீங்க 11 o'clock ஓபன் பண்றேன். டைம் வந்து 10 o'clock நைட். ஓகேவா? நைட் 10 o'clock இது புரியுது. உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. 11:30 தூங்கணும் மேடம். 8 o'clock எல்லாம் கஸ்டமர் ஃபோன் பண்றாங்க, ஒத்துக்கிறேன். நாங்க கொஞ்சம் ஏஞ்சி ரெடி ஆயிட்டு வரணும் இல்லையா? கொஞ்சோண்டு சப்போஸ் ஏதாவது இன் கேஸ் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணா கொஞ்சம் முன்னாடி வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணா 100% நாங்க சொல்லுவோம் சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க அப்படின்னு 100% வரும். சோ அதெல்லாம் விடுங்க, நம்ம பேசுறதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் நான் நிறைய இருக்கு. அந்த சைடு ரூம் இன்னும் காட்டவே இல்ல. பரவாயில்ல, வெறும் இந்த சைடு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ காமிங்க. நிறைய பேர் நெக் கேட்டிருந்தாங்க போன வாட்டி. நெக்ல சோ இந்த ஸ்டார் நெக் உங்க பாருங்களேன். நெக் மீன்ஸ் ஒரு லேடிஸ்க்கு அழகு எப்படின்னா அவங்க ஃபேஸ். யாருமே லேடிஸ்க்கு வந்து அவங்க அழகு எப்படின்னா அவங்க ஃபேஸ் தான். சோ அந்த மாதிரி குர்த்திஸ் இந்த இதெல்லாம் வந்து மெயின் அழகு என்னன்னா அந்த டிசைன்ஸ். ஓகேவா? நீங்க தான் சொல்றீங்க நான் நகை அந்த மாதிரி நகை போட்டுக்கணும் இந்த மாதிரி. இப்போ என்ன பாக்குறாங்க தெரியுமா, நீ எந்த மாதிரி நெக் போட்டிருக்க அந்த மாதிரி நெக் எடுத்து வந்தா சேல் ஆகும். சோ அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட்லாம் இருக்காங்க. ரெகுலர் வேற எப்பவுமே ரெகுலர் தான் இருக்குதா, ஆனா அதெல்லாம் பாத்துக்கணும். கொஞ்சம் யூனிக் அண்ட் பொட்டிக் ஸ்டைல்ல சேல் பண்ணனும் அப்படினா விசிட் பண்ணுங்க. இருக்கவங்களும் சரி. एक्चुअली இது பொட்டிக் கம் ஹோல்சேல் கம் எல்லாமே இருக்கு. ரெகுலர் வேர் வேணுமா நிறைய வந்து வந்திருக்குது அந்த சைடு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி ஜஸ்ட் ஒரு ஓவர் கிளான்ஸ் மட்டும் காமிக்கிறீங்களா? அந்த கடை பார்க்கிறதுக்கே வாமிட் வர மாதிரி இருக்கு. வாமிட் வருதா? ஐயோ வாமிட் எல்லாம் வரது வேணாம். வாங்க வாங்க அப்படியே பின்னாடி வாங்க. இதெல்லாம் காட்டன்ல இருக்குது. காட்டன் அம்பர்லா. ஓகே சார், இது ஒன்னு காட்டிடுறேன் அப்படியே அம்பர்லா. நீங்க அப்படியே ஓவர் லுக் காட்னிக் சொன்னீங்க, அப்படியே வந்து ஓவர் லுக்ல காட்டிடுறேன். ஓகே அனார்கலி. இது அனார்கல்ல ஸ்கேலப் நெக் தெரியுதா? தெரியுது சார். இது பட்டன் சென்டர் இந்த நாட் இருக்குது. அத விட்டுங்களா? இதெல்லாம் பாருங்களா, இது சம்திங் டிஃபரெண்டா கொண்டு வந்திருக்கோம். எப்படி தெரியுமா? கேக்கலையே நீங்க சொல்லுங்க நீங்களே. போ எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இங்க ஒரு இது இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலிங்களா? இங்க ஒரு ஃபிளிப். ஓகே. இங்க வந்து பெல்ட் கொடுத்து இங்க பஃப் ஸ்லீவ். சோ நிறைய டிசைன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஓகேவா? இது வந்து அனார்கலி டைப்ல கவுன். சரிங்களா? அதுக்கு மேல இங்க வாங்க. இது ஒரு ஷாப் எண்டிங்கா பாத்திருக்கீங்க. நிறைய ஷாப் இருக்குது இங்க. இங்க பாருங்க கடலை மூடிட்டாங்க ஆல்ரெடி. ஓகே. இங்க பாருங்க ஆல்ரெடி ஆர்டர் பேக் பண்ணி இருக்கிற வேலை.
அங்கேயே இருக்காங்க. இங்க ஆல்ரெடி ஆர்டர் கீழே எல்லாம் பிளேஸ் ஏதாவது இருக்குங்களா? இருக்குது நிறைய இருக்குது. பாருங்க நிறைய பேர் லோ பட்ஜெட்ல கேட்டு இல்ல இதெல்லாம் கீழே ஆர்டர் மேடம். ஆர்டர் ஒண்ணு எடுத்து இது ஒரு ஆர்டர், அது ஒரு ஆர்டர், இது ஒரு ஆர்டர் பேக்கன் இருக்கு. ஓகே இருக்குது. இங்க பாருங்களேன். சும்மா அப்படியே வந்து சோ ஆர்டருக்கு எடுத்து வச்சிருக்கீங்க அப்படி செப்பரேட்டா. செப்பரேட் எடுத்தோம். எப்போ சார் இப்போ டைம் 10 மணி சார். 10 மணி நீங்க தான் சொல்றீங்கல்ல. நீங்க எது கேட்டாலும் தப்பா நினைக்கிறீங்க. காலையில வீடியோ போடும்போது இந்த ரேக்ஸ் எல்லாம் ஃபுல்லா இருந்தது. ஷார்ட் வீடியோ போடும்போது சொல்லிட்டோம். இப்ப இதுல வந்து பாருங்க அதுலயும் கலர்ஸ் காட்றேன் நானு. பாருங்க இது ஒரு கலர். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன தெரியுமா? லோ பட்ஜெட்ல கொஞ்சம் நெக் எடுத்து வாங்க சார் அப்படினாங்க. நெக் எடுத்து வந்தாச்சு லோ பட்ஜெட்ல. சரியா? சோ காலியும் பண்ணியாச்சு. காலியும் பண்ணியாச்சு. காலி பண்ணாம இருக்க முடியுமா? சோ இந்த கலர் பாருங்களேன். வித் அவாசலா நிறைய பேர் சொல்லுவாங்க. அவாசலா லீவா ஃபேப்ரிக்கா சார்? லீவா ஃபேப்ரிக்னா தான் நாங்க ட்ரஸ்ட் பண்ணுவோம். ஆமா லீவா ஃபேப்ரிக். இங்க பாருங்க வித் இண்டிவிஜுவல் என்னது இது? பேக்கிங் இண்டிவிஜுவல் பேக்கிங். அவாசலா நான் எங்கமே பார்க்கல. இண்டிவிஜுவல் பேக்கிங். இண்டிவிஜுவல் பேக்கிங். ஒன்னு எம் சைஸ், எல் சைஸ், எக்ஸ்எல் சைஸ், டபுள் எக்ஸ்எல் சைஸ். வித் என்ன சொல்றோம் உங்களுக்கு? போட் நெக். வித் போட் நெக்குங்களா? நெக் ஸ்கேலப் நெக். இந்த பாருங்களா போட் நெக் வித் இருங்க நெக் காமிங்க. போட் நெக் வித் பாம் டிசைன் வித் லிவா சர்டிஃபைடு. ஓகேவா? சோ லெந்த் பாருங்க. லெந்த் பாருங்க. 42 42 லெந்த் வித் பாக்கெட். ஓ ரெகுலர் அவாசல 40 தான் லெந்த். 42 லெந்த் வித் சூப்பர் சார். ஓகேவா? சோ இது வந்து ஒரு ஸ்கேலப் நெக்ல ஒன்னு காமிக்கிறீங்களா? எப்பவுமே அந்த ஸ்கேலப்ல அது என்ன பண்ற சார் எங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸ்கேலப் அப்படினு பாக்குறீங்களா? இதுல எப்படி பாக்குறதுக்கு எங்களுக்கு பிடிக்குது இது. அந்த அளவுக்கு ஆயிச்சு இப்போ பிரசன்ட். இங்க பாருங்க. காலையில வீடியோ போட்ட அதுக்குள்ள காலி பண்ணியாச்சு. ஒரே இன்ஸ்டால சும்மா காலையில போட்டுருந்தது. இன்ஸ்டா ஒரே ஒரு வீடியோ தான் எடுத்தோம். ஆக்சுவலா எங்களுக்கு டைம் இல்ல போயிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே பார்த்தாவே தெரியுது. உங்க கடை பார்த்தாவே புரியுது கடை இருக்கா டைம் இல்லையான்ட்டு. டைம் ஆல்ரெடி நிறைய பேர் கஸ்டமர்ஸ் என்ன கேக்குறீங்கன்னா பாருங்க இதுல வந்து ஆல்ரெடி ஒரு ஆள் கஸ்டமர்ஸ் எடுத்து. சோ இன்னைக்கு பேக் ஆன பார்சல் இன்னைக்கே போட்டுடுவீங்களா எப்படி? 1 or 2 days ஆகும். 7 o'clock இருந்தா எது இருந்தாலும் பேக்கிங் இன்னைக்கு பண்ணிடுறோம். கொரியர் கூட கொரியர் 6 o'clock. ஓகே. மினிமம் எவ்வளவு சார் பர்ச்சேஸ் பண்ணனும்? 6 bundle 6 bundle. நிறைய பேர் சொல்லிட்டாங்க இந்த கலர்ஸ் என்ன இருக்கு அப்படி ஒரு வாட்டி காட்றேன். இங்கே வச்சிருக்க ஒரு கஸ்டமர். ஓகே ஒரு கலர், 2 கலர், 3 கலர், 4 கலர். இங்க காட்டுங்க மேடம். 4 கலர் ஸ்கேலப்ல 5 கலர். இந்த பாருங்க 6 கலர். எடுக்க முடியல. 7 கலர், 8 கலர், 9 கலர், 10 கலர். கவுண்ட் கரெக்ட் பண்றேன் நான். ஓகே 10 கலர் 13 கலர் இருந்துச்சு. 10 கலர் அந்த மேடம் எடுத்துருக்காங்க. ஓகே சார். இதெல்லாம் சொல்லிக்கிறது என்னன்னா நிறைய டிசைன்ஸ் வரும், நிறைய போகும். இன்னைக்கு இருக்குது நாளைக்கு வேற வரும், நேரம் வரும். ஸோ இதெல்லாம் சொல்லிக்கிறது என்ன, நீங்க நல்லபடியா ப்ராஃபிட் சம்பாதிச்சு முன்னாடி வரன்றதுக்கு நாங்க ட்ரை பண்ணிருக்கோம். எல்லாம் முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு சேல் ஆகணும், நல்லபடி சேல் ஆகணும். கொஞ்சம் டிஃபரெண்ட் கலெக்ஷன் நீங்க கொடுத்தா நாங்களும் சேல் பண்ணிக்கலாம். ஆமா சேல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்டிருந்தா கலம்கரி இதை சொல்லிட்டு போனா நான் இன்னைக்கு ஃபுல் டே வந்து வீடியோ நிறைய சொல்லலாம். போதும் சார். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். ஏதாவது இருந்தா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கொஞ்சம் பாவம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போறீங்களா இல்ல அப்படியே விட்டுட்டு போறீங்களா? பேமெண்ட் பண்றது காலைல வரையும் பாப்போம். காலைல வரையும் பேமெண்ட் பண்ணிட்டேனா அது பேக் பண்ணிரோம். ஓகே. நெக்ஸ்ட் எடுத்து தூக்கி போட்டு குரூப்ல போட்டு திருப்பி குரூப் ஆர்டர் எடுப்போம். ஓகே சார்.